ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையை, ஏகாதசியும் கந்தனுக்கு உகந்த செவ்வாயும் இணைந்த இந்த நன்னாளில் நான் உன் வீட்டிற்கு இன்று வந்தேனம்மா. நான் உன் வீட்டினில் நிரந்தரமாக தங்கி உனது காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து தர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், உன் மனமானது இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நினைத்து கொண்டு நாளை என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று பதைத்து கொண்டிருக்கின்றது. பதைக்கும் மனதினில் நான் எப்படி அம்மா தங்க முடியும்? என்னதான் நீ சிரித்து கொண்டு உன்னையே நம்பியிருப்பவரிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் உன் மனதுள் அழுவது நான் பார்க்காமல் எப்படி? என்னதான் எனக்காக எல்லாமே பார்த்து அழகாக எனக்காக ஆடையை அலங்கரித்து உடுத்தி விட்டாலும், நான் உனக்கும் உன் குடும்பத்திற்குமான அடிப்படை தேவைகள் என்னவென்று தெரியாமல் இருப்பேனா? நீ என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கம்மா செய்ய போகிறேன்? உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உன்னை விட நன்கறிந்தவன் நான். நான் உனக்கு இன்றே நீ கேட்கிறாய் என்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து விட்டால் அதன் அருமை உனக்கு புரியாது. அந்த பொறுப்பை நீ சரிவர செய்யாமல் தட்டி கழுப்பாய். ஒவ்வொரு நாளும் வெற்றி படிகளில் நீ ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று கிடைத்த இந்த வெற்றி போதும் என்று நீ திருப்தியாகிவிட்டால் உன் வெற்றி முழுவதுமாக கீழே சரிந்து விழக்கூடும். பின்பு நீ உன் கடைசி காலத்தில் யாரையாவது எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலைதான் உருவாகும். என் பிள்ளை, உன்னை நான் கைவிட மாட்டேன். அதற்குத்தான் நான் இத்தனை தாமதம் உனக்கு ஏற்படுத்துகின்றேன். நீ இன்று ஒரு நாள் வெற்றி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இது போதும் என்று சந்தோஷப்பட்டால் உன் சிந்தனையும் வெற்றி கிடைத்த இடத்திலேயே தேங்கிவிடும். அதற்குத்தான் சொல்கிறேன், நீ செய்யும் செயலில் வெற்றியை நினைத்து சந்தோஷமும் பட வேண்டாம், தோல்வியை நினைத்து வருந்தவும் செய்யாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இரு என்று. மேலும் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதில் முழு கவனத்துடன் சிறப்பாக செய்து முடிக்கும் வரை அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. உன் உள்ளத்தில் இதை செய் என்று உன்னுள் தூண்டி விடுபவன் நானே என்பதை முதலில் உணர்ந்து கொள். அதை விடுத்து நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை தள்ளி போட்டால் உன் வெற்றியும் தள்ளி போய்கொண்டேதான் இருக்கும். உன் கர்ம வினையும் உடனடியாக செயல்படத் தொடங்கும். நீ செயலை ஆரம்பித்தவுடன் இடையூறுகள் பல வந்து கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் நீ கண்டும் காணாமலும் இருந்து உன் செயலை முடி. உதாரணத்திற்கு, நீ வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் உன் வீட்டின் பக்கத்தில் கீழே விழுந்து விட்டார் என்றால் அவருக்காக நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. அவரவர் கர்மா அவரவருக்கு. மாறாக நீ அவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்யலாம். அவருக்காக இறைவனிடம் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கலாம். அதை விடுத்து நீ அவர்களை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து பாவத்தையும் வாங்கி கொள்ள வேண்டாம். அவர்களுக்காக அழுது புலம்பி அவர்கள் கர்மாவையும் நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்டவர் உனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உதவியும் செய்திருந்திருக்கலாம். மற்றொரு சமயத்தில் நீ இருக்கும் நிலையை கண்டு மறைமுகமாக உன்னை கேலியாக பேசித்தும் இருக்கலாம் அல்லவா? யாரையும் நம்பாதே என்று உனக்கு நான் பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். யாரும் நீ நம்பும் அளவிற்கு நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து செயல்படு. அதனால் உன்னால் முடிந்த உதவியை மட்டும் செய்து ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள். இதுதான் உனது வேலை. ஏகாதசியும் கந்தனுக்கு உகந்த செவ்வாயும் இணைந்த இந்த இரவில் என் தெய்வ வாக்கை கேட்டுவிட்டாய் என்றால் இன்னும் 2 நாட்களில் உன் வாழ்வில் திருப்பு முனையாக ஒரு நிகழ்வு நடந்தே தீரும். இன்றும் என்றும் என்றென்றும்
உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.